ஹாய் சொல்லுங்க. என்ன ஒரு ஸ்மெல் நல்ல நார்மல் இப்போ வந்து இந்த யமஹா அந்த மாதிரி கீபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ஹாப்பி நியூஸ் அண்ட் வந்து ஸ்பெஷலான கிஃப்ட். ஸோ அந்த கிஃப்ட் யாருக்கு, என்ன அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வ்ளாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தால் ஒன்று வந்து என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு தெரியும், இன்னொன்று நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றது அவனுக்கு தெரியாது. ஸோ என்ன ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். என்ன கிஃப்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் க்ரைலேருந்து கொஞ்சம் பிரணவுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கினேன். ஸோ மோஸ்ட்லி ட்ரெஸ் அந்த மாதிரி தான் நான் போடுவேன். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் க்ரையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ராடக்ட் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு சோப்பு வந்து இப்போ பிரணவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது பிரணவ் குட்டிக்கு யூஸ் பண்ணும்போது. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து குட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு சோப் தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் ஆர்டர் போட்டு கரெக்டாக வந்தது, வீடியோவில் ஆட் பண்ணலாமே அப்படின்ட்டு நான் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி வந்து பேபி ப்ராடக்ட் பிரணவுக்குள்ளதெல்லாம் ஷேர் பண்ணி. ஸோ இந்த சோப் வந்து பர்சனலாக எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ அதோட வாசனை சொல்லவே வேணாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த சோப்பை பற்றி பார்க்கலாம். முடிச்சுட்டு அடுத்து அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சோப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். என்ன பிராண்ட் அப்படின்னா டிக்கெட்டோரோ அப்படின்ற பிராண்ட் தான். ஸோ வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோ நான் பிரணவ் குட்டி இருக்கும்போது ஓப்பன் பண்ணது. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த மாதிரி நல்ல வாசனையான சோப்லாம் ரொம்ப பிடிக்கும். அவன் பயங்கர லைக் பண்ணுவான். அவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான் அப்படின்னு மட்டும் பாருங்கள். அதுக்காக தான் நான் அவனை வச்சுட்டு இந்த பேக் வந்து ஓப்பன் பண்ணேன். அந்த கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு ஆட் பண்ணேன். ஸோ பேக் ஆஃப் 2 இதில் வந்து pH 5.5 லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த pH லெவல் நான் வந்து செக் பண்ணுவேன். ஸோ குழந்தையோட எல்லா ஸ்கின் டைப் இருக்கிற குழந்தைங்களுக்குமே இது சூட் ஆகும். ஸோ எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரணவுக்கு வந்து நார்மல் ஸ்கின்னு தான், பட் அவனுக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சூட் ஆகுது. ஸோ 4 to 10 years குட்டீஸ்க்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் இந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஆஹா குடு என்ன ஒரு ஸ்மெல் நல்ல. ஸோ எந்த சோப்பில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸுமே கிடையாது. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா கேலண்டியூலா ஆயில், ஆல்மண்ட் அண்ட் வந்து முறுமுறு பட்டர். ஸோ இந்த மாதிரி ஆயில் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கிட்ஸுக்கு யூஸ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கிட்ஸுக்கு என்னது புது சோப்பு மாற்றணும் அப்படின்னா இந்த சோப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ எங்கேருந்து வாங்கினோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் க்ரைலேருந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். பிரணக்குட்டி வந்து என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. ஸோ வந்து அவனுக்கு சர்ப்ரைஸாக வாங்கியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கார் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? இல்லை அவனுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணுமா? ஓப்பன் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, அது எடுத்துட்டு பார்த்துட்டு வச்சுருக்கேன். ரிமோட் கார் ஜீப் படம் ரொம்ப பிடிச்சது. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. வெரி குட். இது பேட்டரி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது செட்டாக ரிமோட்டு அண்ட் வந்து ஜீப்போட கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் இந்த மாதிரி நிறைய வந்து டாய்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் க்ரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு புதுசான டாய்ஸ் எல்லாமே நிறைய வரும். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். மெயின் கிஃப்ட் வந்து இதுதான், இந்த பெரிய பார்சல். ஃபர்ஸ்ட் பேக்கோட காட்டிடுங்க.
ஒரு ரிதம் இருக்கு. நார்மல் இப்போ வந்து இந்த Yamaha அந்த மாதிரி கீபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 20 to 25,000 வரும்னு சொன்னாங்க. சரி ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் 2 மாதமாக போகிறான். சரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வேணும்ல, ஸோ அதனால் வந்து இது வாங்கியிருக்கோம். இப்போது இது பார்த்தீங்கன்னா பேட்டரியோடையும் யூஸ் பண்ணலாம், பேட்டரி போட்டு சார்ஜபிள் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நேராக கார்டில் கொடுத்து பண்ணலாம். ஸோ நல்லா பார்த்து இதை வச்சு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணட்டும், அப்புறம் பார்க்கலாம் என்ன பண்ணுறாப்புலன்னு. ஓகே வால்யூம்னா ஏத்திக்கலாம் போல இருக்கு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் அந்த ரச்சனக்கே ஜாலி 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 எனக்கு இருங்க எடுத்து பாருங்க. ஓ குடு சூப்பரா குடு, நான் செட் பண்ணி தட்டுமா. யூனிஃபார்ம் கூட கழட்டலை, வந்தது பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கான். வாசி வாசி. ட்விங்கிள் ட்விங்கிள் அதெல்லாம் ஆல்ரெடி தெரியும். ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ வந்து எவ்வளோ ஏஜ் நம்ம எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ கிஃப்ட்டு ப்ராடக்ட்டு அண்ட் வந்து ட்ரெஸ்ஸு டாய்ஸு இந்த மாதிரி பேபி ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவைலபிள் இருக்கும். ஸோ அண்ட் அதுலேயே நிறைய ஆஃபர் டீட்டெயிலும் கிளியராக வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பை வந்து செக் பண்ணி பாருங்கள். குட்டிக்கு அந்த கிஃப்ட் அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம குட்டீஸ்க்கு அந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்து அவங்க ஃபேஸோட அந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ நானும் இப்படி சின்ன சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து சர்ப்ரைஸாக கொடுப்பேன். ஸோ இது வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவும் கீபோர்ட்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகே ஃபைன், இப்போ நான் காட்டினேன் அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ண அந்த 2 கிஃப்ட்டு அண்ட் வந்து சோப் இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் க்ரையில் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ரையில் இருக்கும். எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியாக நம்பி வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பிரணவுக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நான் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் க்ரையில் வாங்குவேன். ஸோ அவ்வளோ குவாலிட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைன், ஃபர்ஸ்ட் லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கும் யாருக்காவது வேணும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம vlog. ஸோ இந்த குட்டி வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான vlog-ஓட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.